perfect number ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, given a number, check if the number is perfect or not. அந்த நம்பர் பர்ஃபெக்டா இல்லையா நம்ம சொல்லணும். ஓகே, a number is perfect if it sum of all the factors excluding the number. அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா, ஃபேக்டர் என்ன, 6ஓட ஃபேக்டர் என்ன, 6 என்ன நம்பர்லாம் டிவைட் பண்ணும், 1 2 3 6, இந்த நம்பர்லாம் 6 டிவைட் பண்ணும். அப்போ இந்த நம்பர்லாம் 6ஓட ஃபேக்டர்ஸ். 6ஓட மல்டிபிள்ஸ் என்ன, 12 18 24, இதெல்லாம் தான் 6ஓட மல்டிபிள்ஸ். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் ஆல் இஸ் ஃபேக்டர்ஸ், எல்லா ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணால் எக்ஸ்க்ளூடிங் த நம்பர் இட் செல்ஃப், அந்த நம்பர் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் அதே நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் நம்பர். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வருது, 6 வருதா, அதே நம்பர் வருதா, ஸோ 6 இஸ் த பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ ஒரு நம்பர் கொடுத்தா பர்ஃபெக்ட் நம்பரா இல்லையான்னு சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள், எல்லா ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணி அந்த ஒரிஜினல் நம்பருக்கு வருதான்னு பார்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃபேக்டராக போய் ஒரு நம்பராக போய் அது ஃபேக்டரான்னு செக் பண்ணணும். ஸோ ஒரு லூப் போடணும், ஒரு சம்மில் 1ன்னு ஒன்று வச்சுக்கணும், ஏன்னா எல்லா நம்பரையுமே 1 டிவைட் பண்ணும். 2ல இருந்து அந்த நம்பரில் பாதி வரைக்கும், 2ல இருந்து n/2 வரைக்கும், ஏன்னா ஃபேக்டர்ஸ் வந்து n/2க்கு மேலே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18னா 9க்கு மேலே எந்த நம்பருமே 18 டிவைட் பண்ணாது. ஸோ நம்ம n/2 வரைக்கும் போனால் போதும். 2லேருந்து n/2 வரைக்கும் போய் எல்லாத்தையும் அது ஃபேக்டரான்னு செக் பண்ணணும், நம்பரை டிவைட் பண்ண தான் பார்க்கணும். டிவைட் பண்ணிச்சுன்னா ஒரு சம்மில் ஆட் பண்ணிக்கணும், ஃபைனலாக அது ஒரிஜினல் நம்பருக்கு சேமான்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்னது, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சம் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், 2ல இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த நம்பரில் பாதி வரைக்கும் போகிறோம், ஒரு நம்பராக போகிறோம். அந்த நம்பர் வந்து என்ன டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். எப்படி டிவைட் பண்ணால் பார்க்க, ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா, அந்த நம்பர் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இப்போ i இஸ் அ ஃபேக்டர். இப்போ i ஃபேக்டராக இருந்தால் அதை சம்மோட ஆட் பண்ணிடணும், கரெக்டா. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் சம்மோட ஆட் ஆகிடுமா, ஃபைனலாக அந்த லூப் விட்டு வரும்போது எல்லா ஃபேக்டர்ஸும் சம்மில் இருக்கும். இப்போ இஃப் sum is equal to the original number, then it is a perfect number, return true, else return false. Okay, let's check here. என்னென்ன டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது ஃபெயில் ஆகுது அப்படின்னு. இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு, ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா 1000 டெஸ்ட் கேஸஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஒரு டெஸ்ட் கேஸஸ் டைம் லிமிட் எக்ஸிடென்ட் சொல்லுது, அதாவது நம்ம ப்ரோக்ராமை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணணும், மோர் டைம் எடுத்துக்குது. மோர் டைம் எடுத்துக்குதுன்னா என்ன அர்த்தம், லூப் ரொம்ப நேரம் ஓடுது. அப்போ அந்த லூப்பை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 2ல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18 வச்சுக்கோ, நம்ம எங்கேருந்து போகிறோம், 2ல இருந்து n/2 9 வரைக்கும் போகிறோம், கரெக்டா. எங்கே நம்ம 18 வரைக்கும் போகிறோம், 9 வரைக்கும் போகிறோம். இதையும் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்போ இதையும் ஆப்டிமைஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, n/2 பதிலாக we can go till square root of n. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஏன் போகலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 2 டிவைட் ஆகுமா, டிவைட் பண்ணுமா, 3 டிவைட் பண்ணுமா, 4 டிவைட் பண்ணாது, 5 டிவைட் பண்ணாது, 6 டிவைட் பண்ணாது, 9 டிவைட் பண்ணும், கரெக்டா. 2 3 6 டிவைட் பண்ணும். ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n என்ன வேல்யூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18னா 4 வரும், 4 4 16, கரெக்டாக 4 வரும். ஸோ 4 வரைக்கும் போனால் போதும் அப்படின்னா அப்போ 6 9 ஆட் பண்ணணும் நீங்கள், கரெக்டாக ரைட். 6 9 ஆட் பண்ணணும். இது எப்படி பண்ணலான்னா, இப்போ 18 தானே நம்பரு, நீ லூப் வந்து 4 வரைக்கும் தான் போகணும். 2 வந்து 8 டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணுற, டிவைட் பண்ணுது. 2 8 டிவைட் பண்ணுதுன்னா, 2 வந்து 18 டிவைட் பண்ணுதுன்னா நீ 2 ஆட் பண்ணிட்ட. இந்த 2 ஆட் பண்ணும்போதே சம்மில் ஏற்கனவே என்ன இருக்குது, 1 இருக்குது, 2 ஆட் பண்ணிட்ட. 2 வந்து டிவைட் பண்ணி 2 ஆட் பண்ணிட்ட. 2 ஆட் பண்ணும்போதே நீ அந்த நம்பர் n/2 18/2 போடு, என்ன வருது, 9 வருது. அப்போ 9 ஒரு ஃபேக்டர் தானே இருக்கும். அப்பயே நீ என்ன பண்ணலாம், 9 ஆட் பண்ணிடலாம்ல. அதேமாதிரி 3 வருது, 3 வந்து டிவைட் பண்ணுதான்னு பார்க்குற, டிவைட் பண்ணுது, ரிமைண்டர் 0, 3 ஆட் பண்ணிட்ட. 3 ஆட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், 18/3 போட்டு, 18/3 என்ன 6, அப்போ 6 ஃபேக்டர் தானே. அப்போ அந்த 18/3 நீ ஆட் பண்ணிடலாம்ல. அப்போ 4 வரைக்கும் போனாலே போதும்ல, இந்த 6 9 போக தேவையில்ல. ஸோ உன் லூப்பு
கம்மியாகும்ல. ஓகே, ஆனால் இதில் ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, உன் நம்பர் 36ன்னு வச்சுக்கோ. ஓகே, 36ஓட ஃபேக்டர்லாம் என்ன? 2 3 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணாது, 6 டிவைட் பண்ணும். நீ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்ன? 6 வரைக்கும் தான் போவ. நீ இப்போ 3 டிவைட் பண்ணும்போது 2 டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவ? 2 ஆட் பண்ணிடுவ. 13/2 இஸ் 18 ஆட் பண்ணிடுவ. 3 டிவைட் பண்ணும்போது 3 ஆட் பண்ணுவ. 3/6 36/3 12 ஆட் பண்ணிடுவ. 4 டிவைட் பண்ணும்போது 4 ஆட் பண்ணிடுவ. 36/4 9 ஆட் பண்ணிடுவ. ரைட்? ஆனால் 6 டிவைட் பண்ணும்போது 6 ஆட் பண்ணிடுவ. 36/6 என்ன? இன்னொரு 6, அதை ஆட் பண்ணக்கூடாது. அப்போ டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் நீ டிவைட் பண்ணுற நம்பராக இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ ஆட் பண்ணணும். அந்த ஒரு செக் மட்டும் போடணும். ஓகே, ஸோ இதுக்கு கோட் என்ன அப்படின்னா, நம்ம எது வரைக்கும் போனோம்? less than or equal to square root of n. ஸோ math டாட் square root of n இது வரைக்கும் தான் போகணும். கரெக்டா? இப்போ அந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னா அந்த நம்பரை ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ if ஐயை ஆட் பண்ணிட்டேன், இப்போ n/iயும் ஆட் பண்ணணும். இப்போ என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருது, 2 ஆட் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன வேற என்ன ஆட் பண்ணணும்? 18 இருக்கும்போது 18/2யும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ n/2 ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த n/2 இருக்குல்ல, இந்த n/i அது நாட் ஈக்குவல் டு ஐயா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 36 எடுக்கும்போது 2 ஆட் பண்ணிட்டோம். 2 வந்து டிவைட் பண்ணோம், 2 ஆட் பண்ணிட்டோம் இங்கே. அப்புறம் என்ன ஆட் பண்ணணும்? 36/2யும் 36/2 என்ன? 18. அதுவும் ஒரு ஃபேக்டர் தானே. 2 டிவைட் பண்ணது 36/2வும் 38 அதையும் ஆட் பண்ணணும். கரெக்டா? அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ 36 வந்து என்ன? 36/6 என்ன? திருப்பி 6 தான் வருது. ஸோ 6 வந்து டிவைட் பண்ணுது, 6 ஆட் பண்ணிட்டேன். திருப்பி என்ன செக் பண்ணணும்? n/10 நாட் ஈக்குவல் டு ஐ. இது ஐக்கு இந்த டிவைட் பண்ணி திருப்பி அதே வேல்யூ வந்து அதை நீ ஆட் பண்ணக்கூடாது. அதே வேல்யூ வரலன்னா மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ அதே வேல்யூ இப்போ வரலன்னா, இப்போ 2 டிவைட் பண்ணுற 36/2 என்ன? 18 வந்து நாட் ஈக்குவல் டு 2. அப்போ நீ வந்து 18 உன் சம்மு கூட ஆட் பண்ணிடணும். ஸோ யூ ஆட் பேசிக்கலி என்ன ஆட் பண்ணணும்? n டிவைடட் பை ஐயை ஆட் பண்ணணும். இப்போ ஐ வந்து n வந்து ஐயை டிவைட் பண்ணுது. அப்போ n/i இருக்குல்ல, என்னது? 36/2 18 அதையும் ஆட் பண்ணணும்ல. அது எப்போ ஆட் பண்ணணும்னா, நம்ம டிவைட் பண்ணி அதே வேல்யூ வரக்கூடாது. டிவைட் பண்ணால் வேற வேல்யூ வரணும். அதே வேல்யூ வரக்கூடாது. அப்போ தான் நீ ஆட் பண்ணணும். ஸோ அதை முக்கியமாக நோட் பண்ணணும் இந்த பர்ஃபெக்ட் நம்பரில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 36 இருக்குது, 2 இருக்குது. 36/2 என்ன? 18 வேற நம்பர் வருது. 2 18 வேற நம்பர் வருது. அப்போ இந்த 18 ஆட் பண்ணிடலாம். அப்போ 3 வருது. 36/3 என்ன? 12 அது வேற நம்பர், ஆட் பண்ணிடலாம். 4 வருது. 36/4 என்ன? 9. ஸோ இதெல்லாம் நீ ஆட் பண்ணலாம். ஆனால் 6 வரும்போது 36/6 என்ன? திருப்பி 6 தான் வருது. ஸோ டிவைட் பண்ணும்போது அதே நம்பர் வந்தால் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ நாட் ஈக்குவல் டு இருந்தால் மட்டும்தான் நீ ஆட் பண்ணணும் அந்த டிவைட் பண்ண நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லூப்பு ஸ்கொயர் ரூட் வரைக்கும் தான் ஓடுது. ஓகே, நவ் we can submit and see. இப்போ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். பட் ஒன்னே ஒன்று என்னன்னா, நம்ம இதை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த மேத் டாட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம்ல, இது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ i less than or equal to square root of n இதான கண்டிஷனு இங்கே போடுறது. இந்த ஸ்கொயர் ரூட் தேவையில்லை, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தேவைன்னா என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணலாமா? அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? i ஸ்கொயர் less than or equal to n ஆகிடுமா? ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் போயிடுமா? அப்போ இந்த கண்டிஷனை எப்படி மாற்றிக்கலாமா? கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா,
we can ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக I ஸ்கொயர் போட்டுடலாம். I ஸ்கொயர் less than or equal to n கண்டிஷனை இப்படி மாற்றிக்கலாம். ஸோ தட் we need not find the square root. ரைட். ஸோ இதுவும் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா? So this also all the test case passed.